குதிரைகளை தூங்க வைத்தால்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம், எந்த கவலையும் இல்லாத ஒரு அமைதி இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த கதையை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க நம்புவீங்க. உங்களோட பிரச்சனையும் தீரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊருக்கு வெளியே சத்தமே இல்லாத ஒரு அமைதியான இடம். அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தோட வாசல் படியில வந்து நிக்கிறான் நம்ம கதையோட நாயகன் குமரன். குமரனை பார்த்தாலே ஐயோ பாவம்னு சொல்ல தோணும். அப்படி ஒரு தோற்றம். அவன் எதையோ தேடி வந்திருக்கான். இல்ல எதையோ தொலைச்சிட்டு அது எங்க கிடைக்கும்னு தேடி வந்திருக்கான். அது என்னன்னு அவனுக்கே சரியா தெரியல. ஆனா இனிமே தாங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அந்த ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு பெரிய வேப்ப மரம். அந்த மரத்தடி நிழல்ல ஒரு முனிவர் ரொம்ப அமைதியா முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட உட்கார்ந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே குமரனுக்குள்ள இருந்த மொத்த துக்கமும் வெடிச்சு சிதறிடுச்சு. குமரன் வேகமா ஓடினான். போய் அந்த முனிவரோட கால்ல பொத்துன்னு விழுந்தான். ஐயா, என்னை காப்பாத்துங்க, எனக்கு நீங்க தான் வழி காட்டணும். முனிவர் பதறவே இல்ல. ரொம்ப நிதானமா குமரனை பிடிச்சு தூக்கி பக்கத்துல இருந்த திண்ணையில உட்கார வச்சாரு. என்னப்பா ஆச்சு? யார் நீ? ஏன் இவ்வளவு பதற்றம்? முதல்ல ஆசுவாசப்படுத்திக்கோ, மூச்சை இழுத்து விடு. குமரன் மூச்சு வாங்கிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். அவன் குரல்ல அவ்வளோ வலி. என்னால முடியல ஐயா, சத்தியமா முடியல. வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கேன். காலையில எழுந்தா பிரச்சனை, ராத்திரி படுத்தா பிரச்சனை, வீட்டுக்கு போனா நிம்மதி இல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை. சரி வேலைக்கு போலாம்னு பார்த்தா அங்க அதை விட மோசம். கடன் தொல்லை கழுத்தை நெருக்குது. கையில காசு இருந்தா உடம்புல ஆரோக்கியம் இல்ல, ஆரோக்கியம் இருந்தா மனசுல நிம்மதி இல்ல. ஒரு ஓட்ட தையல் போட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஓட்ட விழுது. நேத்து ஒரு பிரச்சனைய முடிச்சேன், அப்பாடான்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள இன்னைக்கு காலையில புதுசா ஒரு பிரச்சனை வாசல்ல வந்து நிக்குது. என் மனசுக்குள்ள ஒரு மெஷின் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. படபடன்னு அடிச்சுக்குது. தூங்கி எவ்வளவு வருஷமாச்சுன்னே தெரியல. படுத்தா கண்ணு மூடுதே தவிர மனசு தூங்க மாட்டேங்குது. எனக்கு வேற எதுவுமே வேணாம் ஐயா. எனக்கு தேவை ஒரே ஒரு நிமிஷம், எந்த சிந்தனையும் இல்லாத, எந்த கவலையும் இல்லாத ஒரு நிமிஷம் அமைதி. அது கிடைக்குமா? என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நான் என்னைக்கு நிம்மதியா ஒரு நாள் தூங்குவேன்? அந்த நாள் வருமா ஐயா? முனிவர் குமரனை உத்து பார்த்தாரு. அவன் கண்ணுல இருந்த வலியை அவரால உணர முடிஞ்சது. மெதுவா சிரிச்சாரு. அந்த சிரிப்புல ஒரு தாய்மை இருந்துச்சு. உன் கவலை எனக்கு புரியுது குமரன். உனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும், எந்த கவலையும் இல்லாத ஒரு அமைதி வேணும், அவ்வளவுதானே? ஆமா ஐயா, அது மட்டும்தான் வேணும். கண்டிப்பா கிடைக்கும் குமரன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? சொல்லுங்க ஐயா, என் உசிரே போனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்றத செய்றேன். எனக்கு அந்த நிம்மதி கிடைச்சா போதும். முனிவர் மெதுவா எழுந்து ஆசிரமத்தோட பின்புறத்தை கைய காட்டி சொன்னாரு. குமரன், என் தோட்டத்துக்கு போ. அங்க ஒரு 100 குதிரைகள் இருக்கு. வழக்கமா அந்த குதிரைகளை பாத்துக்கிற பையன் இன்னைக்கு வரல. அதனால இன்னைக்கு ராத்திரி நீதான் அந்த 100 குதிரைகளை பாத்துக்கணும். இவ்வளவுதானா? இது பெரிய விஷயம் இல்லையே. வேலை ரொம்ப சுலபம்தான் குமரன். ஆனா ஒரு நிபந்தனை. அந்த 100 குதிரைகளும் எப்போ தரையில படுத்து தூங்குதோ அப்போ நீயும் அங்கேயே படுத்து தூங்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 100 குதிரைகளும் படுத்துட்டாங்கிறத உறுதி பண்ணிட்டு தான் நீ தூங்கணும். அது வரைக்கும் நீ விழிக்கணும். குமரனுக்கு இது ஒரு வேலையாவே தெரியல. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான், ஐயா இவ்வளவுதானா? 100 குதிரைகள் படுத்தா நான் தூங்கணும், அவ்வளவுதானே? கவலையை விடுங்க, சீக்கிரமே எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிடுவேன். இப்படி சொல்லிட்டு குமரன் வேக வேகமா தோட்டத்தை நோக்கி போனான். ஆனா அவனுக்கு தெரியாது அங்க அவனுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு. தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான் குமரன். அங்க 100 குதிரைகள் நின்னுகிட்டு இருந்துச்சு. சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு நாமளும் ஒரு நிம்மதியான தூக்கத்தை போடுவோம்னு ஒரு மூலையில இருந்த குதிரை கிட்ட போனான். அதை தட்டி கொடுத்து உட்காரு உட்காருன்னு சொல்லி படுக்க வச்சான். அதுவும் சமத்தா படுத்துடுச்சு. அட பரவாயில்லையே, ஈஸியா தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு அடுத்த குதிரை கிட்ட போனான். அதையும் படுக்க வச்சான். இப்படியே ஒரு 10 குதிரைய படுக்க வச்சுட்டு பெருமையா திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள முதல்ல படுக்க வச்சானே ஒரு குதிரை, அது மெதுவா எழுந்து நின்னுச்சு. குமரன் பதறி போய் ஓடினான். ஏய், ஏன் எந்திரிக்கிற? படுபடுன்னு அதை அதட்டி மறுபடியும் படுக்க வச்சான். அப்பாடான்னு திரும்பினா அந்த பக்கம் வேற 2 குதிரைகள் எழுந்து நிக்குது. நேரம் ஆக ஆக குமரனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு.
சில குதிரைகள் தானாவே படுத்துருச்சு, ஆனா சில குதிரைகள் அடம் பிடிச்சுது. நடுராத்திரி ஆயிடுச்சு. குமரனோட கண்கள் செவந்து போச்சு, கால்கள் சோர்ந்து போச்சு. ஏண்டா இப்படி பண்றீங்க? ஏன் எல்லாரும் ஒரே நேரத்துல படுக்க மாட்டேங்கிறீங்க? நான் தூங்க வேண்டாமா? அவன் ஆசையா எதிர்பார்த்த அந்த ஒரு நிமிஷம், அதாவது அந்த 100 குதிரைகளும் அமைதியா படுக்கிற அந்த கோல்டன் டைம் ராத்திரி முழுக்க வரவே இல்லை. விடியற் காலை சூரியன் உதிச்சது. குமரன் தூக்கமே இல்லாம கண்ணெல்லாம் எரிச்சலோட தள்ளாடிக்கிட்டே முனிவர் கிட்ட வந்தான். முனிவர் காலையில ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்தாரு. குமரனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, என்ன குமரன், நேத்து ராத்திரி நிம்மதியா தூங்கினியா? குதிரைகள் எல்லாம் படுத்துடுச்சா? குமரனுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வந்துச்சு. விரக்தியில வெடிச்சு சிதறினா. ஐயா, என்ன சோதனை இது? நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் ஒரு நிமிஷம் கூட தூங்கல. நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் 5 குதிரை படுத்தா 10 குதிரைகள் எழுந்திருக்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல படுக்க வைக்கிறது சாத்தியமே இல்ல. என் வாழ்நாள்ல இப்படி ஒரு கஷ்டத்தை நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு நான் என் வீட்டிலேயே இருந்திருப்பேன். முனிவர் இப்போ சத்தமா சிரிச்சாரு. அந்த சிரிப்பு குமரனை இன்னும் கோபப்படுத்துச்சு. ஆனா முனிவர் குமரனோட கண்களை நேரா பார்த்து சொன்னாரு, குமரன், கோவப்படாதே, இதுதான் வாழ்க்கை. என்ன சொல்றீங்க ஐயா? அந்த 100 குதிரைகள் தான் உன்னோட பிரச்சனைகள். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நேத்து ராத்திரி நீ முயற்சி பண்ணாமலே சில குதிரைகள் தானா படுத்துச்சு இல்லையா? ஆமா ஐயா. சிலதை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு படுக்க வச்ச. ஆமா. ஆனா சில குதிரைகள் நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் படுக்கவே இல்ல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே படுத்திருக்கும் இல்லையா? குமரன் யோசனையுடன், உண்மைதான் ஐயா, கடைசியில அதுங்களே தான் படுத்துச்சு. வாழ்க்கையும் இப்படிதான் குமரன். எல்லா பிரச்சனையும் தீர்ந்த பிறகுதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு நீ நினைச்சா உன்னால சாகுற வரைக்கும் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்னு எழுந்து நிக்கதான் செய்யும். குதிரைகள் எழுவதும் படுப்பதும் தான் அதோட இயல்பு. அதே மாதிரி பிரச்சனைகள் வருவதும் போவதும் தான் வாழ்க்கையோட இயல்பு. எல்லா குதிரைகளும் படுக்கும் நாளுக்காக காத்திருக்காதே குமரன், அது நடக்காது. குதிரைகள் எழுந்து நின்னாலும் பரவாயில்லை, அதுக்கு நடுவுல உனக்கான ஒரு சின்ன இடத்தை தேடிக்கோ. அங்க ஒரு சின்ன விரிப்பை விரிச்சு அந்த குதிரைகளுக்கு நடுவுல, அதாவது அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நிம்மதியா தூங்க கத்துக்கோ. பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டும் வாழ்க்கை இல்ல குமரன். பிரச்சனைகளுக்கு நடுவுல சமநிலையை தொலைக்காமல் வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வார்த்தைகள் குமரனோக மனசுல சம்மட்டியால அடிச்ச மாதிரி இறங்குச்சு. அவன் தேடி வந்த பதில் கிடைச்சிருச்சு. சில நாட்கள் கழிச்சு குமரன் மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்கு வந்தான். இந்த முறை அவன் முகத்துல அந்த பழைய பதற்றம் இல்ல, ஒரு அமைதியான புன்னகை இருந்துச்சு. ஐயா, குதிரைகள் இன்னும் நின்னுக்கிட்டு தான் இருக்கு, பிரச்சனைகள் இன்னும் வரதான் செய்யுது, ஆனா நான் இப்போ நல்லா தூங்குறேன். நண்பர்களே, நாமும் குமரன் மாதிரி தான். கடன் எல்லாம் முடியட்டும், வீடு கட்டி முடியட்டும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு வாழ்க்கையை தள்ளி போடாதீங்க. 100 குதிரைகளுக்கும் தீர்வு காண காத்திருக்காதீங்க. நிம்மதிங்கிறது பிரச்சனைகள் இல்லாத இடம் கிடையாது. பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்க மனசை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நிம்மதி. இன்னைக்கே, இப்பவே அந்த குதிரைகளுக்கு நடுவுல உங்க விரிப்பை விரிங்க. நிம்மதியா வாழுங்க.